ஹைப்பர் வியூவில். ஓகே கைஸ், பறக்கலாம். மைக்கு தான் சொதப்பிடுச்சு. சரியான நாய்ஸ் கேட்குது மைக்கில். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அது மாதிரி சொதப்பிடும்னு சொல்லிட்டு. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் வியூவில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹைப்பர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது 5K 30 FPS சாரி 5.3K 30 FPS. ரைட்டு, ஒரே பனியாக இருக்குது இன்றைக்கி. ரொம்பவே பனியாக இருக்குப்பா சாமி. ஏன்னா காலை 8:30 மணிக்கெல்லாம் பனி பெய்யுது. மார்கழி மாதம்டா அம்பி, சும்மா இருடா தம்பி. ஏர் சவுண்டு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். தப்ப 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 தப்பதம்னு பார்க்கலாம் எப்படி கேட்குதுன்ட்டு. ஏம்மா ரொம்ப வெயிட் ஆகுதுப்பா ஹெல்மெட்டு சாமி. இல்லையே, சரி கமெண்ட்டில் வெயிட்லெஸ்ஸான ஹெல்மெட்டை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், பிராண்ட் நேம்னு சொல்லுங்கள். ஸோ யூ கேன் பர்ச்சேஸ். ஏய் என்னடா இது நந்து போய் நிற்கிறீங்க உங்கள் பாட்னே. ஓடுறா ஹெல்மெட் அப்படியே வலிக்குதுங்க. தலையை வலிச்சுக்கிட்டு இருக்குன்னு போது அவ்வளோ வெயிட்டு ஒன்றும் இல்லையே. நம்ம கோப்புருவோம் என்னவா இருக்கும். ஒருவேளை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோ. சரிங்கக்கா. டக்குன்னு உள்ள வந்துச்சு அக்கா. ஆண்டி டக்குன்னு உள்ள வந்துட்டீங்க. கை போட்டிங்களா? நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள். சிட்டு போடலாம். ஓகே செகண்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸில் போக போகிறேன். ஐயா, நான் இந்த டாமினர் 400ல் 100 தொட்டதே கிடையாது. 100 கிலோமீட்டர் வேகம் போனதே இல்லை. ஆமாம், நான் இப்போ 100ல் தான் போக போகிறேன். ரைட், 95 98 அப்படியே பாருங்கள். 100லேயே ஒரு கட்டு போடுறேன். 100லேயே கைஸ் கார்னரிங்கு. இப்படி தான் இந்த கார்னரிங்கு நான் அங்கங்கே போடுவேன். வழி விடுங்க. Yes, I'm heading to office today. It's clear sky. But not a clear sky, right? எங்கே கிளியர் ஸ்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். கிளியர் ஸ்கையே இல்லை. மார்கழி மாதம் தான் தம்பி. சும்மா இருடா தம்பி. சரிங்க, மார்கழி மாதம் நல்ல என்ன பண்ணுவீங்க? கையாக்களை வச்சு சும்மா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க. நீங்கள் கையாக்களை வச்சுன்னு சும்மா இருக்கணும் மார்கழி மாதம். நீங்கள் எதாவது சிறுமிஷத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க. அப்புறம் தான் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க நிறைய பேர். எதுக்கா சொல்லுங்கள், எதுக்கா? ஆமாம், கிறிஸ்மஸ் திருநாளை முன்னிட்டு இல்லை முடிஞ்சிட்டு இப்போ எல்லாம் வந்து ரிட்டர்னிங் டு ஹோம். ரிட்டர்ன் பேக்குன்னு சொல்ல முடியாது. ரிட்டர்னும் அது பேக் தான், பேக்கும் அது பேக் தான். ஸோ ரிட்டர்ன் பேக்குன்றது தப்பான வார்த்தை. ரிட்டர்னிங் டு ஹோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் 6 கீரில் சும்மா 6 கீரை போட்டாலே வந்து 85-90 தாங்க. என்ன
நல்லா இருக்குது இல்லை. ஸோ நம்ம கீழே போய் போகணும். மேலே தான் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. மேலே போனால் தூக்கி தூக்கி போடுது, தூக்கி தூக்கி. மேலே போனால் தூக்கி தூக்கி போடுது, தூக்கி தூக்கி. என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாழ்க்கையில். சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படியே. ஆஃபீஸுன்ற பேரில் ஏதோ ஒரு நாளைக்கு 500ரூபா 1000ரூபா கொடுக்குறாங்க. இல்லை 500ரூபா 1000ரூபா இல்லை, 500ரூபா 600ரூபா கொடுக்குறாங்க. அதை வச்சு ஏதோ ஓட்டிங்க. நம்ம பெங்களூர் பெட்ரோல் போட்டேன். பெங்களூருக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 6000ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவேன். வர சம்பளத்தில் 12,000 வச்சு தான் காய்ச்சி நானே குடும்பம் நடத்தினுங்கிறேன். ஆமாம், பாவம். மிடில் கிளாஸாக பிறந்தாலே இதுதான் பிரச்சனையே. சிக்னல் போட்டாங்க. ஐயோ, பாவம் சாரு. டெய்லியும் பார்ப்பேன் இந்த சாரை. இவர் லீவே எடுக்க மாட்டார் போல். அவர் ரொம்ப கடமை கண்ணியத்தோடு தான் இருப்பார் எப்பயுமே. பிகாஸ் இந்த டிராஃபிக் நான் எப்பவுமே பார்ப்பேன். அவர் இங்கே இந்த இடத்துல தான் இருப்பார். ஒரு சில டைமில் வேறு ஒருத்தர் இருப்பாங்க. மேபி ஷிஃப்ட் சேஞ்சில் வேறு ஒருத்தர் யாருன்னா இருப்பாங்க போல். ஆனால் டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்க்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுங்க கைஸ், ஹேட்ஸ் ஆஃப் கொடுங்க. ஃபைன் இன்னு போட்டாங்கன்னா அந்த ஹேட்ஸ் ஆஃப்லாம் ரிட்டர்ன் வாங்கிடுவோம். ஆமாம், நமக்கு ஃபேவர் பண்ணலன்னா யாருமே நமக்கு இருக்கக்கூடாது. அது லவராக இருந்தாலும் சரி. ஃபேவர் லவர் அவ்வளோதான். இன்னைக்கு கண்டென்ட் லவர் கூட நமக்கு ஃபேவர் பண்ணணும். அதுதான் லவரு. அந்த லவரே உங்களுக்கு ஃபேவர் பண்ணல, கேம் ஓவரு. கேம் ஓவரு, அவ்வளோதான். கேம் ஓவரு. அது பூந்து போவான். பூந்து போவான். அட பாவிடே, தாண்டா 200ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். 2 பாயிண்ட் ஏறிச்சேன்னு சந்தோஷமாக இருந்தேன். டக்குன்னு ஒரு பாயிண்ட்டு கொஞ்சிச்சடா. டேய் டாமி, நான் வேணா உன் டேங்கை காமி. குடிக்கிறான் கைஸ், குடிக்காரனாக இருக்கிறான். குடிக்காரனை வாங்கிட்டேன் கைஸ், சரியான குடிக்காரனை வாங்கிட்டேன். குடிக்கிறான் குச்சினே இருக்கிறான். சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம். கிட்டச்சு பாப்பா போடு. போடுங்க. போடுறான் கைஸ். காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த சிக்னல் தான் கைஸ் நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஆமாம், டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது ஐயோ நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது போல, அதனால தான் நம்ம கடவுள் இங்கே நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஒருத்தன் போவான். அப்பா அந்த ஆபத்தை வந்து அவன் ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுப்பான். இந்த 2வது ஒருத்தர் போகிறாரு, ஏற்றுப்பான். பொறுமை கடல் இன்னும் தெரியுது. 80 கிலோமீட்டர் இப்போல்லாம் எக்கனாமி ஆகிடுச்சு. அவன் 399 சுற்றினுங்கிறான். சொயின்னு பறகுறாங்க. ஸ்கூட்டியெல்லாம் கேட்டுக்கு 90-100 போகுது. நாங்கள் ஒன்றும் டாமினர் 400 வச்சு நான் 60-70 ஓட்டுறோம். நேற்றுக்கு பெட்ரோல் தான். டாமி உன் டேங்க்கு கொஞ்சம் காமி. சரியான குடி. நான் தான் 3வது கீரில் அப்பா சரியான பிக்கப்பு. இதில் வண்டியில் இல்லை, பெட்ரோல் குடிக்கிறதுல. குடிக்கிறான் குச்சினேக்கிறான் போ சாமி. ஆபத்து. வாங்கப்பா. சும்மா இருக்குடா அண்டி.
பயமாக இருக்குங்க இந்த ஸ்கூட்டி பக்கத்தில் போகிறதுக்கு. ஏன்னா இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குதுங்க ஸ்கூட்டி பக்கத்தில் போகிறதுக்கு. எதிர்க்கு வந்தாலும் பயமாகுது, பக்கத்தில் வந்தாலும் பயமாகுது. ஏங்க அந்த ஸ்கூட்டி கரம்பு முடிச்ச ஸ்கூட்டி பின்னாடி வந்தாலும் பயமாக தாங்க இருக்குது. சரி, ஏதோ ஒரு சாபங்க இதெல்லாம் எல்லா வண்டிக்கும். ஐயோ அங்கிள் ரைட்டு, யானையே பயப்படுது, நம்ம பயப்படக்கூடாது. நான் ஸ்கூட்டிக்கு தாம்பரத்தை க்ராஸ் பண்ணிட்டேன் வயசு. நம்ம இன்றைக்கி தாம்பரத்தை க்ராஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து ஷோயிங் நல்லூர் நான் போயிட்டுருக்கோம். வி ஆர் ரைடிங் டு ஷோயிங் நல்லூர். எஸ், ஷோயிங் நல்லூர்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். எல்காட் ஐடி பார்க்கு. ஏன்னா வந்து எங்கள் காட்டில் மேட்டில் சுற்றி திஞ்சவனெல்லாம் தூக்கின்னு வந்து ஆஃபருன்ற பேரில் நைட்டும் பகலமாக போட்டு வறுக்கிற இடம் தான் ஐடி கம்பெனி. ஆமாம், எங்கன்னா ஊரில் விவசாயம் பண்ணியிருந்தானா 4 நெல் 4 பல்லு பார்த்துருப்பான். இங்கே வந்து நைட் ஷிஃப்ட்டுங்க பகல் ஷிஃப்ட்டுங்க போட்டு வறுக்கிறதுக்கு சரியான வறுவல் 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 வறுவல். அப்படியேப்பட்ட ஒரு வறுவல் கேட்டால் டார்கெட்டு. எஸ், டார்கெட். ஏமா இந்த டாட்டா அல்ட்ராஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வருண் கார்த்திகா பேர். ஆமாங்க, டாட்டா அல்ட்ராஸுங்க நல்லா தான் இருக்குது டாட்டா அல்ட்ராஸ். முன்னாடி மட்டும் திமிங்கலம் வாய் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் ஷேப், அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனு. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா அது எலிவேஷனு. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வைப்போம்ல டிசைன், அதுதான் நம்ம வந்து எலிவேஷன் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏம்மா ஏன்டா அப்படி போடுற, பொறுமையாக தான் போயேன்டா. எப்படியோ குடி போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் நான் இன்னொரு 200 ரூபாய்க்கு அடிக்கணும். இன்னொரு 2 லிட்டர் ஊற்றணும் எனக்கு. நான் பெட்ரோல் ரொம்ப ஓவராக போய் நிற்கிற நீ. பார்த்துக்க, காசு இல்லை பார்த்துக்க. சாலை விதிகளை ஃபாலோ பண்ணணும். அம்மா சரி, நமக்குன்னு போட்டாங்க. ஆமாம், சைட்லேருந்தெல்லாம் வரீங்க. இந்த பாலா போன மைக்கு கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஹெல்மெட் வைசர் 3 நாளே கேட்க மாட்டேங்குது. ஹெல்மெட் வைசர் திறந்தால் கேட்குது. அது என்ன மெக்கானிசம் தெரில. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுத்துன்னு போயிருக்கிறாரு. தேங்க்யூ, பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஓடி ஏம்மா ஸ்கூட்டி, ஏம்மா ஆபத்து, ஓரமாகவே போகும். ஐயோ வழிவிட. என்ன வண்டி ஓட்டினாலும் பயமாக தான் இருக்குதுங்க. அது பேட்டரி வண்டியாக இருக்கட்டும், பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும், டீசல் கெரோசின் வண்டி, எந்த வண்டியாக இருந்தாலும் பயம்தான், ஒரே பயம்தான். ஆபத்து. காட்டு யானைங்களே பயந்து ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். டப்பிங்கிட்ட தடாலடி பேசியிருப்பார் அதை பற்றி. காட்டு யானைங்களே பயந்து தான் ஓடுது கைஸ் ஸ்கூட்டியை பார்த்து. அது என்னன்னு தெரில, பெண்களை பார்த்தா பயப்படுது யானைங்க, பெண்களை பார்த்தா அரவணைக்குது யானைங்க, ஆம்பளைங்களை பார்த்தா மட்டும் தூக்கி போட்டு ஷாட் அடிக்குது டமார்னு. கொஞ்சம் அப்பா அதிசயமாக என்னடா க்ரீன் சிக்னல் இருக்குது. அதே முகமது ஃபாசில் சூப்பராக இருக்குங்க ஆட்டோ. தேங்க்யூ. கேம்ப் ரோடு, நம்ம கேம்ப் ரோட்டில் தான் போயிருக்கிறோம். ஒரே கேம்ப்பு கூட இல்லை இதில். ஸ்லோ மெதுவாக செல்லவும். யாப்பாடு போதுண்டா சாமி, டிராஃபிக்கில் ஆஃபீஸ் போகிறதுக்கு கூட.
ஏய் போப்பா போதும் போ போ போயா 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 வேலையை தான் பார்த்துக்கின்னு போயா போயா போயானோன்னு ஞாபகம் இருக்குது. போயா மைக்கு தாங்க வாங்கிடுச்சு. அந்த பிராண்ட் நேம் கால் போயா. எஸ், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். 700 800 400 வாங்கின மைக்கு நாசமாக போச்சு. ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக உட்காந்துச்சு. ஃபிட்டிங்கெல்லாம் பட்டு வார்த்தான்னு கேட்டிங்கன்னா அது என்ன மெக்கானிசம்னே தெரியல. ஒருவேளை நான் எங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறனோ இல்லை மைக்கோட மெக்கானிக்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியலையோ. டாமினர் 250 இவன் கொஞ்சமாக தாங்க குடிப்பான். டாமினர் 250 TN96 2310 250னாவே கொஞ்சம் மைலேஜ் வரும். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான் அந்த வண்டிக்கு வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஜேம் தான். ஆமாம், அதுக்கு அவர் 400 எடுத்து ஜாம்னு ஓட்டிட்டுருக்கான் வண்டியை. ஐயோ யோ அடுக்கி 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 ஆபத்து. அந்த வீட்டில் போய்டு பாருங்க. ஃபிஃப்த்துக்கு என்ன அப்படி பிரிக்கிறான் பாருங்க பையன். ஆமாம், அங்கிள் வருவார். ஆமாம், இப்போ தான் வரீங்களா? போயினே இருக்க வேண்டியதான். அப்படியே கேஸ் தட்டி விட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். தட்டி விட்டுன்னு போனீங்கன்னா ஐயோ பாருகடு. நீங்கள் தட்டி விட்டு போனீங்கன்னா உங்களை ஜட்டியோட உட்கார வச்சுருவாங்க. கேஸ் ஜட்டியோட உட்கார வச்சுருவாங்க. ஆபத்து. அப்படி இப்படி போயிடு. ஆபத்துனாலே அப்படி போயிடணும். ஆபத்து ஆபத்து. கடைசியில் போட்டி தான் உங்களுக்கு மிஞ்சம். ரோடு சூப்பராக போட்டுக்கிறாங்களே. அழுக்காக போட்டுக்கிறானுங்க. டமான்னு தூக்கி வச்சுருந்துது வண்டிங்க. அப்பா கேம்ப் ரோடு போட்டு எனக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருந்தாடாப்பா சாமி. ஆமாம், சஸ்பென்ஷன்லாம் தப்பிச்சுது. டயரு சஸ்பென்ஷன்லாம் ஷாக் அப்சர்வரு சஸ்பென்ஷனு டயரு ஓக்கு ரிம்மு அலாய் வீலு எல்லாம் தப்பிச்சுது. அப்படியே சந்தில் விடுவோம். அப்படியே சந்தில் விட்டுட்டு 73V அட நம்பூர்காரவன் 73 68 32 அதானே விட வேண்டி. போங்க பொறுமையாக போங்க. இன்னும் ஜாலியாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழியை தேடணும். ஜாலியாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழியை தேடணும். எஸ், ரெட் சிக்னல்னாவே உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். என்ன பண்ணணும் கைஸ், ஸ்லோ பண்ணணும். ஆமாம், நான் மண்ணுள்ள இறக்கி ஐயோ பள்ளம் அதெல்லாம் இப்படி இறக்கி இப்படி எத்தனை நிறுத்தினாங்க தான்ப்பா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குது. R15 சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓல்டு மாடல் R15 அப்பா. ஆக்ரோபோவிக்கு சைலன்சரை போட்டு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக காட்டுறாரு. அடி தம்சம் பறக்குது வண்டி. ஐயோ ஆபத்து. என்னன்னு தெரியல, ஸ்கூட்டியை பார்த்தாலே ஆபத்துன்னு தான் தோணுது நமக்கு. அபுக்குன்னு இது கைஸ், அபுக்குன்னு எல்லோரும் வெயிட்டிங் பார்த்து ஆர்கனைசேஷன். எஸ், ஆர்கனைசேஷனுக்கு வெயிட்டிங். எல்லாம் ஆஃபீஸ்க்கு வெயிட்டிங்கு, பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஆனால் போப்பான். தென்றல் 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 வந்து என்னை தொடும். ஏமா பக்கம் நின்று முத்தம் தரும். வேலைச்சேரி 8 கிலோமீட்டர், சேதாமீட்டர் 11, சிவகங்கை 11, கீழ்கட்டளை 8. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மேடவாக்கத்தில் தான் இருக்கோம். ஆமாம், ஸோ மேடவாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்
லதா சூப்பர் மார்க்கெட். ஆமாம், அங்கே எதுவுமே வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், வாங்குங்க. சூப்பர் கைஸ், சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், இதுதான் மேடவாக்கம் கூட்டு ரோடு. கூட்டர் ரோடு, மல்டிபிள் ரோட்ஸ். சரி சரிண்ணா, திட்டாதீங்க, பாவம். யாரையும் திட்டாதீங்க. வந்து இடிச்சு உயிர் போகிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட திட்டாதீங்க. அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டு சொல்யூஷனை பாருங்கள், போயிட்டே இருங்க. ஆமாம், எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் வந்து இடித்தாங்கன்னா மாலை பொழந்துருன்னு வைங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அட்வைஸ், அடி வயசு அடையாப்பா. ஆட்டோக்கார தம்பி, ஐயா அண்ணா, சாரிண்ணா. ஓடி கச்சக்கா முச்சக்கா, கச்சக்கா கச்சக்கா முச்சக்கா, கச்சக்கா 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 கச்சக்கா. அப்பா போதுண்டாடே, உங்கள் மதியில் ஆஃபீஸ் வருது. நான் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரிலலாம் வந்து சொல்லவே கூடாது. பிகாஸ் எல்லோருமே ஆஃபீஸ் தான் போகிறாங்க. பார்த்துனே போகிறான் கேமராவை, கிறுக்கு பையன். ராங் ரூட்டில் வந்துட்டு, ராங் ரூட்டில் வரக்கூடாது தம்பி, சும்மா இருடா தம்பி. நிறைய பேட்சஸ் நியூஸ் ரோட்டில் தூக்கி போடும். கிட்னியிலேருந்து ஹார்ட் வரைக்கும். மூளை மட்டும்தான் இன்னும் அதிராமல் இருக்குது. மூளை அதிர்ச்சின்னா வாழ்க்கையை அதிரி போடும். என்ன ஆகிடும்? அதிரி போடும். இந்த ஸ்லாங்கெல்லாம் சென்னை ஸ்லாங்கு தான் வரும் நம்மளுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பெங்களூர் தமிழ் கூட வரும். நல்லா இருக்கிறீங்களா, நாஸ்டா ஆயிடுச்சா, எப்பாடு அவன் தள்ளு வண்டி ஓட்டுன்னு வர மாதிரி இவ்வளோ பெரிய பஸ்ஸை ஓட்டின்னு வந்துருக்குறான். ரொம்ப ஆட்டுன்னு நிறுத்தக்கூட மாட்டேன்றான் சாமி. சரி, ஓகே. கலிகாலமாகி போச்சு, நாங்கள் தான் நின்று போனோம் போல. ஏதோ பேசினதுன்னு. ஆமாம், பெங்களூர் தமிழ் கூட நான் நல்லா தான் பேசுவேன். அதை வேறு ராங் ரூட்டில் போகிற பாரு, நான் டக்குன்னு விடு. கரெக்ட் ரூட் தானா? போயிட்டே தான் இருப்போம். நாங்கள்லாம் நிறுத்தவே மாட்டோம் வண்டியை. 2 ஆட்டோ சந்தில் கூட நுழைஞ்சு வருவோம். பள்ளம் ஏப்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அரசு ஊழியர்கள் யாராக இருந்தால் இந்த NHAI நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இமெயில் ஒன்று கொடுத்து, ரொம்ப நாளாக இந்த ரோடு போடாமலே இருக்குது, பேட்ச் பேட்சாக இருக்குது. அண்ணன் யோகி பாபு சொல்கிற மாதிரி பேட்ச் ஒர்க், பூரா ரோடுமே பேட்ச் ஒர்க், பூரா ரோடுமே பேட்ச் ஒர்க் தாங்க. பிட்டாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற பிட்டு கிடையாது ரோடு இது. சரியான பிட்டு. அங்கே தடுக்குன்னு தூக்கி அடிக்கும், படுக்குன்னு இறக்கி விடும். ஆமாம், இப்போ நம்ம வந்து அட்வென்ச்சர் ரைடில் இருக்கோம், ஆஃப் ரோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், மேடவாக்கம் டு சோழிங்கநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா லடாக்கு சமம் நினைக்கிறேன். குட்டி லடாக். கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்துட்டிங்கன்னா அது குட்டி லடாக் தான். அது சின்ன வழி, இன்னும் ரிவர் கிராசிங் மட்டும்தான் இல்லை. அதுவும் இப்போது ஒரு பிரிட்ஜு ஒன்று, ஏதோ ஒரு புண்ணியம் பிரிட்ஜு கட்டு போனதுனால நமக்கு அந்த ரிவர் கிராசிங்னால ஓவர் பிரிட்ஜ் வந்துச்சு. இப்போ அந்த ஓவர் பிரிட்ஜு மேலே இன்னொரு ஓவர் பிரிட்ஜ் வேறு கட்டிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரோடு பேச்சஸ் தான் சமாளிக்கல. ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது, ஒரு சில இடங்களில் மட்டும் ரோடு அருமையான பேச்சஸோடு காட்சியளிக்கும். பொதுமக்களுக்கு ஆங்காங்கே வருத்தத்துடன் கண்ணீரும் கலந்து வரும். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். நாங்களாம் வந்து இதெல்லாம் கடந்துட்டோம். ஆஃப் ரோடிங் ஃபேமிலியில் ஆஃப் ரோடு தான், ஒரே ஆஃப் ரோடிங் தான். இந்த 2 வருஷ பயணத்தில் என்னடாப்பா பெருசாக கற்றுக்கணுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எதுவும் இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கற்றுக்கினேன். சேத்துலேயும் பள்ளத்துலேயும் ரோடே எல்லாத்துலேயும். ஆனால் பிளாட்ஃபார்த்து மேலெலாம் வண்டி ஓட்டுவாங்க கைஸ் நாங்கள். ஆமாம், வந்து போயினுக்கிறவங்க கூட வழி விட மாட்டோம்.
ஆமாம், இது வந்து யார் யாரெல்லாம் இந்த பக்கம் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ, டெய்லி ரெகுலராக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பழக்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பிளாட்ஃபாரத்தில் வந்து அது இந்த பிளாட்ஃபார்முன்றது வந்து நடக்கிறதுக்கு தான். பட் டூ வீலரு, ஆட்டோ இதெல்லாம் வந்து அசால்ட்டாக போகும். அசால்ட்டாக போய் தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ ஓரளவுக்கு அங்கே நிறைய குழிப்பள்ளங்கள் இல்லாத காரணத்தினால், கொஞ்சம் குழிப்பள்ளத்தில் இருக்கிறது காரணத்தினால டாமினார் அதோ